நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணு வெளியாகிருக்கு. இந்த வீட்டு வாடகை, கடை வாடகை சம்மந்தமா அரசாங்கம் புதுசா ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்களாம். அதுல பல விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ரொம்பவே முக்கியமான ஒரு 4, 5 பாயிண்ட்ட மட்டும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு வாடகைக்கு போக போறாங்கன்னா, முறையா அக்ரீமெண்ட் போடணும். அந்த அக்ரீமெண்ட்ட அரசாங்கத்தில முறையா பதிவிடணும். அரசாங்கத்தோட வெப்சைட்ல என்ன பண்ணணும்னா, முறையா வந்துட்டு பதிவிடணும். அதுவும் அக்ரீமெண்ட் போட்டதுலேருந்து 2 மாசத்துக்குள்ள வந்துட்டு கம்பல்சரி அப்டேட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாம தவறுற பட்சத்தில வீட்டு உரிமையாளருக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 5000 வரைக்கும் அபராதம் போடுவாங்களாம். 2வது முக்கியமான விஷயம், இந்த வீட்டு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இனிமேலேருந்து வெறும் 2 மாத வாடகையை தான் வந்துட்டு அட்வான்ஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, எங்கே வீட்டு வாடகைக்கு போனாலும் 3 மாதம், 5 மாதம், 10 மாதம்ன்ட்டு வீட்டு வாடகையை அட்வான்ஸாக கேட்பாங்க. ஒரு சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5000த்துக்கும் 10,000த்துக்கும் கம்மியாக வீடு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஃபேமிலியாக போய் இருக்கணும்னா, குறைஞ்சது 5000, 10,000 வீட்டு வாடகை இருக்கும். நீங்கள் 5 மாத வாடகை, 10 மாத வாடகைன்னு சொன்னால் 50,000, 1,00,000 வரைக்கும் வைக்க வேண்டியிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி செய்ய முடியாது. கம்பல்சரி யாராக இருந்தாலும் 2 மாத வாடகையை தான் வந்துட்டு அட்வான்ஸாக கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதையும் அக்ரிமெண்ட்டில் ரொம்பவே கிளியராக வந்துட்டு பதிவிடணுமா. அடுத்தது 3வது பாயிண்ட். இப்ப நெனச்சப்பல்லாம் வந்துட்டு வீட்டு வாடகைய ஏத்தக்கூடாது. திடீர்னு வந்துட்டு அடுத்த மாசத்துலேருந்து ரூ. 1000 வீட்டு வாடகை ஏத்தி குடுங்க, ரூ. 2000 ஏத்தி குடுங்க அப்டின்லாம் டக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்க வீட்டுக்கு வாடகைக்கு போறாங்கன்னா, குறைஞ்சது 1 வருஷமாவது பூர்த்தி அடையணும். ஒரு 12 மாசத்துக்கு அப்புறமா தான் வந்துட்டு வீட்டு வாடகைய வந்துட்டு அதிகரிக்கணும். நடுவுலலாம் இஷ்டத்துக்கெல்லாம் வீட்டு வாடகைய அதிகரிக்கக்கூடாது. அதுவும் முறையா 2 மாசத்துக்கு முன்னாடியே 12 மாசம் பூர்த்தி அடையிற சூழ்நிலையில வீட்டு வாடகைய ஏத்தணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் 2 மாசத்துக்கு முன்னாடி முறையா நோட்டீஸ் குடுக்கணும். வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்ககிட்ட, இந்த மாரி நாங்க வீட்டு வாடகைய உயர்த்துறோம். அத இந்த அக்ரிமெண்ட்லயும் ப்ராப்பரா வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இனிமே ஹவுஸ் ஓனர்ஸ் அவங்களோட சொந்த வீடாவே இருந்தாலும், வீட்ட வாடகைக்கு விட்டதுக்கு அப்புறமா நெனச்ச நேரத்துக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. ஒருத்தங்க அந்த வீட்ல வாடகைக்கு இருக்காங்கன்னா, இவங்க போயிட்டு அந்த வீட்ல ஏதாவது ஒரு மெயின்டனன்ஸ் ஒர்க் பார்க்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போகணும்னா, 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணுமா. இந்த மாரி வாடகைக்கு இருக்கிறவங்ககிட்ட ஒண்ணு கால் பண்ணியோ, இல்ல நேர்ல போய் இந்த மாரி விஷயத்துக்காக நாங்க வரப்போறோம். வீட்ல மெயின்டனன்ஸ் ஒர்க் பண்ண போறோம். ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறோம்னா, 24 ஹவர்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு சில சட்டங்கள் எல்லாம் வந்துட்டு அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஃபைனலா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வீட்டு வாடகை குடுக்கறதுக்கும், அந்த வீட்ல வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும், ஹவுஸ் ஓனருக்கும் நடுவுல ஏதாவது தகராறு நடக்குது இந்த பண விவகாரத்துல அப்டின்னா, புதுசா ஒரு ஆணையத்த கொண்டு வந்து வெறும் 30 நாளைக்குள்ள அவங்களுக்கு தீர்வு குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயம். இது மூலியமா பார்த்தீங்கன்னா, வீட்ட வாடகைக்கு விடுறவங்களும் பார்த்தீங்கன்னா சேஃபா இருப்பாங்க. ஏன்னா நெறைய பிரச்சனைங்க இப்ப வந்துட்டு நெறைய ஏரியால இந்த வீட்ட வாடகைக்கு விடுறது அப்படின்ற விஷயம், கடை வாடகைக்கு விடுறதுலலாம் பார்த்தீங்கன்னா நெறைய பிரச்சனைகள் நடக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்ப அரசாங்கம் ஒரு ஒழுங்குபடுத்துறாங்க அப்படின்றது ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல வேற ஒரு பயனுள்ள வீடியோல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.